அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான அரசு வேலை அப்படிங்கிற சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையில இருந்து தான் நமக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அவங்க 2025 டு 2026க்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவு துறை வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடணும். அதன் அடிப்படையில் இப்போதைக்கு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எவ்வளோ வேகன்சி, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்திருக்குது, மொத்தமாக 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதில் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும், ஸோ இதில் வந்து முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் ஆகட்டும், அப்டேட்ஸ் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன துறையில இருந்து வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குது. அது தொடர்ந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்து வரேன். அதை செக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது மெயினாக நம்ம வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அப்ளை பண்ணணுமா வேண்டாமா, யார் எலிஜிபிலிட்டின்றதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்டிங்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு வந்து ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான எலிஜிபிலிட்டி, தனித்தனியான சேலரி, தனித்தனியான எலிஜிபிலிட்டி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஜாப்போட கேட்டகரி. ஓகேங்களா? ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ இது வந்து பர்மனண்ட்டான ஒரு அரசு வேலை தான். எந்த விதமான கவர்மெண்ட்டோட ப்ரைவேட் ஜாப்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரவரி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7783 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 7783 வேகன்சி தான் 3 போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ வேகன்சின்றதை தொடர்ச்சியாக பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் எங்கே வேணும்னாலும் கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூஸும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலையில், அரசு வேலையில் இதுவும் ஒரு முக்கியமான வேலை அப்படின்றது ஆகும். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க இது ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்லைனில் பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆஃப்லைனில் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணி
அவங்க எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ நீங்க அனுப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஓகேங்களா, மே 1ல இருந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து 20, 25 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மே 1ஆம் தேதியில இருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்ததா நமக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ வேகன்சி ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 போஸ்டிங்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல இந்த போஸ்டிங்கு 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்கு 3592 வேகன்சியும் நமக்கு அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து போஸ்டோட நேம் ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங், எவ்வளவு சேலரி ஓகேங்களா. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதோட கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரியே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கு 12வது இதுக்கும் படிச்சிருக்கணுன்றத மென்ஷன் பண்றாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சிருக்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 18 வயசுல இருந்து 45 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி மேலேயே சொன்ன மாதிரி தான். எந்த விதமான இன்டர்வியூஸ், எக்ஸாம் கிடையாது. ஒன்லி உடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை இது. சரிங்களா? ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான அப்டேட்டுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆஃப்லைன்லையும் சரி, ஆன்லைன்லையும் சரி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அட்டாச் ஆல் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்ததை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.